ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பார்த்தீங்களா சக்கை பொரியல் வைக்க போகிறோம். பார்த்துடுங்க, பொரிக்க போகிறோம் சக்கையை. கேட்டிங்களா, பயங்கர மழை. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்னும் பிளாவு மரம் முறிஞ்சு விழுந்துட்டு, அப்போ அதில் சக்கை எதுவும் விளையலை. அப்போ இதில் தான் வந்து விளையாததில் என்ன பண்ண முடியும், சக்கை பொரிக்க முடியும். ஓகே மக்களே, அதனால் என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி வந்து சக்கை வெட்டி அதை எடுத்து பொரிக்கிறத காட்ட போகிறோம். ஓகே மக்களே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ண தெரியுமா, இங்கே பாருங்க, கொஞ்சம் தேங்காய் கையில் எடுத்து பார்த்தீங்களா இப்படி கையில் தடவிக்கிடணும். அப்படின்னா தான் சக்கை பால் ஒட்டாது. பார்த்துக்கிடுங்க, கையில் ஃபுல்லாக இப்படி தடவிக்கிடணும். அதில் கத்தியில் எல்லாம் தடவிட்டோன்னு வச்சுருங்களா, அப்போ வந்து கையில் ரொம்ப பசை ஒட்டாது, சூப்பராக வந்துடும். பார்த்துருங்க, முதல்ல வெட்ட போகிறேன். பார்த்துட்டுங்க, நல்லா கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணு. பார்த்தீங்களா மக்களே, வெட்டி பிளந்துட்டேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சக்கை ரெடி ஆகிட்டு. பார்த்தீங்களா, பிஞ்சு சக்கை. அப்புறம் இதில் நமக்கு இவ்வளோ தேவைப்படாது, கொஞ்சம் தான் தேவைப்படும். அதனால் என்ன பண்ணலான்னா, இதை பகுதியை ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியை தான் நான் வெட்ட போகிறேன். பார்த்துருங்க, அது அதில் இருக்கட்டும். இந்த பகுதியை தான் வெட்ட போகிறேன். ஓகேங்களா மக்களே, சக்கை பால் இருக்குதுங்களா, இப்படி எடுத்து தொடச்சி வச்சுக்கிடணும். பார்த்தீங்களா, இப்போ வெட்டிட்டு காட்டுறேன் மக்களே. பார்த்தீங்களா மக்களே, எல்லாம் வெட்டிட்டேன். இப்படி தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வெட்டி என்ன பாருங்க, ஒவ்வொரு சுளையாக அப்படி எடுக்கணும். பார்த்தீங்களா, இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். அதில் எல்லா சுளைன்னு பாருங்கள், சக்கோட்டை எடுத்து மாற்றிக்கிட்டு மேலே என்ன பாருங்க, இந்த என்ன வருமா இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாட்டு பூஞ்சின்னு சொல்லுவோம், அந்த பூஞ்சியை எடுத்துடணும். எடுத்துட்டு பார்த்தீங்களா, தனித்தனியாக போடணும். கொஞ்சம் நேரம் ஆகும், நிறைய நேரம் ஆகும். பார்த்தீங்களா, இப்படி அவ்வளோ அடக்கணும் சக்கை பொரியலுக்கு. பார்த்தீங்களா, அவ்வளோ எப்படின்னு பாருங்க, சக்கோட்டையை எடுத்துகிட்டு பாருங்க, என்ன இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் சக்கை, உள்ளே இருக்க பிஞ்சு சக்கை. பார்த்தீங்களா, தெரியுதா, இதுதான் எடுத்து இப்படி அவ்வளோ பாத்திரத்துக்குள்ளே அடத்த கூட நிறைய நேரம் ஆகும். சரி, நீ எல்லாம் அடத்து போட்டு காட்டுறேன் என்ன மக்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா மக்களே, சக்கை எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். நிறைய எடுத்து வச்சுருந்தோம். அதில் பகுதியை பார்த்திங்கன்னா கூட்டு வச்சுட்டோம். இது பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் தான் வச்சுருக்கோம். பார்த்திங்களா மக்களே, எடுத்து இதில் வச்சுட்டு அப்புறம் சின்ன சின்னதாக வெட்டுறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா, சின்ன சின்ன அந்த மாதிரி பொடிசாக வெட்டி வச்சுக்கிடன்னு பார்த்துக்கிடுங்க பொரிக்கிறதுக்கு. இப்படி பொரிக்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா. இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து எண்ணெயில் போட்டு பொரிப்பாங்க. பொரிச்சிட்டு அப்புறமா பொரிக்கும்போது அடுத்த ப்ராசஸ் காட்டுறேன். ஓகேவா மக்களே. பார்த்தீங்களா மக்களே, சக்கை நம்ம அடத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது அவ்வளோ என்ன எண்ணெயில் போட்டு பொரிக்கிறாங்க பாருங்க. எப்படி சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, டக்கு டக்கு மனம். இப்போவுமே நல்லா மனம் அடிக்குது. பார்த்துருங்க, செம்ம மனமாக இருக்குது. அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, எல்லாம் இனி பொரிஞ்சு அதுக்கப்புறமாட்டு காமிக்கிறேன். அடுத்து போடுவாங்கள்ல, அதையும் காட்டிட்டு அப்புறம் பொரித்து வச்சுட்டு அடுத்து காட்டுறேன். ஓகே மக்களே. பார்த்தீங்களா மக்களே, கருன்னுட்டு பொரிஞ்சிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். கர்றான்னுட்டு அழகாக பொரிச்சிட்டே இருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த பொரிச்சதானே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குல்ல. இதுமாதிரி இதெல்லாம் பொரித்து முடிச்சுட்டு இது கூட வத்தல் பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துருங்க, நான் காட்டுறேன்னா இது பொரித்து முடிஞ்சு இதையும் எடுப்பாங்க. எல்லாம் எடுத்து முடிஞ்சது அப்புறமாட்டு சேர்த்து வச்சுட்டு வத்தல் பொடியும் உப்பும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிற மக்களே. ஓகேவா, பொரிச்சிச்சு நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஓகேவா, பார்த்தீங்களா மக்களே, ஃபைனலாக சக்கை பொரிச்சாச்சு. பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக கரன்னு பாருங்கள். அந்த சவுண்டை பாருங்கள். பார்த்தீங்களா, கிரஞ்சி போல் அப்படி எப்படி கர முறு கிரஞ்சி மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வத்தல் பொடியும் உப்பும் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சவுண்டே சூப்பராக இருக்கும். பார்த்துருங்க, இந்த மழை டைமில் அப்படியே ஒரு கப்பு காஃபியும் இதை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுருக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துருங்க மக்களே, நான் இப்போ ஒன்று எடுத்து சாப்பிடுவேன். சூப்பராக இருக்குது மக்களே. இந்த மாதிரி சக்கை அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நீங்களும் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ஓகே மக்களே, சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகட்டும் இருக்கும். பார்த்துருங்க மக்களே, ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அதாவது எப்படின்னா மழை டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மழை டைமுக்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் ஆட்டு சாப்பிட்றோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்துருங்க மக்களே. ஓகேவா, நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நாங்களும் இதை சோறு கூடாலையும் வச்சு சாப்பிட. பார்த்துருங்க, சாப்பாட்டுக்கு அந்த சவுண்டை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, முருன்னு இருக்குது, நல்லா முருவாக இருக்குது. பார்த்துருங்க, சோறு கூடாலையும் வச்சு சாப்பிடலாம், நல்லா அருமையாக இருக்கும். ஓகே மக்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகேவா, பாய் மக்களே, பாய்.